எத்தியார் குப்பத்தில் வந்து 23 உயிர்களை நாம் சாராயம் குடிச்சு இழந்திருக்கிறோம். தமிழர்கள் தானே வாழ்ந்து கெட்டவர்களாக இருந்தாலும் அவருடைய பிள்ளைகள் இன்றைக்கும் தவித்து கொண்டிருக்க நான் நேரடியாக களத்தில் போய் நான் பார்த்தேன். அப்போ இந்த 23 கள்ளச்சாராய மரணங்களுக்கு முதலமைச்சர் பொறுப்பாக வேண்டும். ஏன்னா அவர்கிட்ட தானே உள்துறை இருக்கிறது, அவர் தானே காவல்துறையை இயக்குகிறார். ஒவ்வொரு காவல் நிலையத்திற்கு 3 இன்டெலிஜென்ஸ் பிரிவு இருக்கா இல்லையா, அவங்க என்ன வேலை செய்கிறாங்களா இல்லை வேறு எதையும் செய்கிறாங்களா இங்கே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. சரி, அதை விட்டுருவோம். உங்கள் கணக்கில் 69 பேர் கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில், எங்கள் கணக்கில் 87 பேர். நான் இங்கே லைவில் இருந்தேன், கிட்டத்தட்ட 7 நாட்கள் அந்த மண்ணிலேயே நின்று களமாடிட்டு வந்தவன் கேட்குறேன். காது கேட்கல, கண்ணு கேட்கல, கண்ணு தெரியாதவங்களே கிட்டத்தட்ட 40 பேருக்கு மேலே இன்றைக்கி இருக்கிறாங்க இந்த கள்ளச்சாராயம் குடிச்சு. முடமாகி போனவர்கள், ஒன்றுமே வேலை செய்ய முடியாது அப்படின்னு முடமாகி போனவனே 18 பேர் இருக்கான். அப்போ 69 அப்படிங்கிறது என்ன கணக்கு? அவங்க வந்து இந்த காசு கொடுத்தாங்கல்ல, 10 லட்சம் காசு கொடுத்தாங்களா, அந்த கணக்கு பிரகாரம் அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதுக்கெல்லாம் தீர்வே கிடையாது. அப்போ அந்த பிரச்சனைக்கு யாரை கைது செய்யணும்? முதலமைச்சர் கைது செய்யலாமா? அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதா அந்த நாட்டில் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது.